அரசியல் காரணங்களுக்காக கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு இழிவை கரையை பூசுவதற்காக மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய RSS கூட்டமும் இது போன்ற ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கிறது. இதற்கு உறுதுணையாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதற்கு பின்புலமாக இருக்கிறார் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் மக்களுக்காக சேவையாற்றுவது என்பது மக்களுடைய வாழ்நிலையில் இருந்து அவர்களை உயர்த்துவதற்கு தானே தவிர அவர்களுடைய ஜனநாயக உரிமை, அவர்களுடைய வாழ்வாதார உரிமை, இதற்காக போராடுகிற இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரத்திலே பங்கேற்பதா வேண்டாமா என்கிற சர்ச்சையை கொண்டு வருகிற போது கூட மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏற்ப சக்தியும் பலமும் இருந்தால்தான் அதிலே ஆட்சியிலே பங்கேற்பது என்று முடிவெடுக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஊழல் செய்யலாம், லஞ்ச லாவண்யம் செய்யலாம், பணம் சுருட்டலாம் என்கிற கேரள மக்கள் இயல்பாகவே ஒரு ஆட்சி மாற்றம் கூடிய விஷயங்கள் நடத்துவாங்க கூடியது ஒண்ணு. தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தது அப்படிங்கிறது தாவேக்கா என்கிற கட்சியை ஆதரிப்பதுங்கிற அடிப்படையில் இல்ல. இங்க மத்தியில அரசாங்கத்தினுடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவர்னர் ஆட்சியோ வேறு எந்த வகையிலும் அது வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி தாவேக்காவினுடைய அரசாங்கத்தை ஆதரித்தது. தாவேக்கா கட்சியே இல்லை, தாவேக்காவினுடைய அரசாங்கத்தை ஆதரித்தது. 41 பேர் செத்த போயே அவர் மோடிக்கு எதிராக பேசலையே தானே இருக்கு கரூர்ல நடந்த சம்பவத்துல. நேற்றைய தினம் கேரளா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்களுடைய இல்லத்திற்கு இடி ரெய்டு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு இழிவை கரையை பூசுவதற்காக மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய RSS கூட்டமும் இது போன்ற ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கிறது. இதற்கு உறுதுணையாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதற்கு பின்புலமாக இருக்கிறார் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கடந்த தேர்தல் களத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் முதலமைச்சர் பினராயி வீட்டுக்கு இடி ரெய்டு அனுப்பப்படவில்லை என்கிற கேள்வியெல்லாம் அவர் எழுப்பினார். இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் கேரளத்திலே வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிற வேளையிலே கேரளத்திலே இப்படிப்பட்ட இடி ரெய்டு என்பது போயிருக்கிறது. இடி ரெய்டு அவர்கள் சென்று 18க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆய்வுகள் நடத்தி எந்தவிதமான டாக்குமெண்ட்டும் எந்த இதுவும் கிடைக்கவில்லை என்கிற விவரத்தை இடி ரெய்ட் போன அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் மக்களுக்காக சேவையாற்றுவது என்பது மக்களுடைய வாழ்நிலையில் இருந்து அவர்களை உயர்த்துவதற்கு தானே தவிர அவர்களுடைய ஜனநாயக உரிமை, அவர்களுடைய வாழ்வாதார உரிமை, இதற்காக போராடுகிற இயக்கம்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இங்கே ஜனநாயகம் என்கிற அடிப்படையிலே செயல்படுகிற பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏராளமான லஞ்சமும் ஊழலும் செய்து பணத்தை சேர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட வேலையை கம்யூனிஸ்டுகள் செய்வதில்லை. இந்தியாவிலே கம்யூனிஸ்டுகளுடைய மந்திரி சபை 1957 EMS நம்பூதிரிபாட்டினுடைய மந்திரி சபை கேரளத்திலே இருந்தது. மேற்கு வங்காளத்திலே 1967க்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் 35 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். திரிபுரா என்கிற மாநிலத்திலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்டுகள் அங்கே ஆட்சி செய்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த அந்த இடங்களிலே ஒரு சிறு குற்றச்சாட்டை கூட, சிறு ஊழலை கூட, ஒரு சிறு முறைகேடை கூட இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ அல்லது அதிகார வர்க்கமோ அல்லது ஜனநாயகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடியோ சிபிஐயோ எதுவுமே அவர்களை கலங்கப்படுத்த முடியவில்லை. அவர்கள் மீது ஒரு ஊழல் கரையை சுமத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை நடத்துபவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரத்திலே பங்கேற்பதா வேண்டாமா என்கிற சர்ச்சையை கொண்டு வருகிற போது கூட மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏற்ப சக்தியும் பலமும் இருந்தால்தான் அதிலே ஆட்சியிலே பங்கேற்பது என்று முடிவெடுக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஊழல் செய்யலாம், லஞ்ச லாவண்யம் செய்யலாம், பணம் சுருட்டலாம் என்கிற இந்தியா ஜனநாயக நாடு, இதிலே முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இதர அரசியல் கட்சிகளே இருக்கிறது. அந்த கட்சிகள் கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கைகளை கம்யூனிஸ்டுகள் கடைபிடிப்பதில்லை. கம்யூனிஸ்டுகள் கொள்கை மகத்தான மாறானது, மக்களுக்கானது, மக்களுடைய வாழ்வியலை உயர்த்தக்கூடியது. இங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற போது முதலாளித்துவ ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட்டுகளோடு கூட்டு சேர்ந்து இங்கே ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இந்த முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக மாற்று கொள்கையை வைத்து பயணிக்கக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையிலே கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு இந்தியாவிலே களமாடுகிறார்கள். அதுதான் கேரளத்திலே கடந்த 10 ஆண்டுகளிலே மிகப்பெரிய சாதனையை செய்ததுதான் கேரள அரசு. வறுமையிலேயே தீவிர வறுமையில் இல்லாதவர்கள் ஒருவர் கூட இல்லை என்கிற அடிப்படையிலே உலக அளவிலே இருக்கக்கூடிய உலக அமைப்பு
WTO அமைப்பு சொல்லக்கூடிய வகையிலே கம்யூனிஸ்டுகள் அங்கே ஆட்சியை நடத்தி காட்டினார்கள். ஸோ கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்காக போராடுகிற கட்சி, அப்பழுக்கற்றவர்கள், கரையற்றவர்கள். இந்த பிஜேபியை பொறுத்தவரையிலும் அல்லது முதலாளித்துவ கட்சிகளை பொறுத்தவரையிலும் அல்லது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட்டோடு சேர்ந்து களமாடுகள் என்கிற அடிப்படையில் ஒரு தூய்மையான, உண்மையான, நேர்மையான, மக்களுக்காக குரல் கொடுக்கிற, மக்களுக்காக போராடுகிற, அனுதினமும் உழைப்பாளி மக்களுடைய தோழன் என்கிற அடிப்படையில், கொள்கை அடிப்படையிலே களமாடுகிற கம்யூனிஸ்டுகள் மீது கரை பூசுவதன் மூலமாக தங்களுடைய ஆதிக்க நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். எல்லோரும் போலதான் கம்யூனிஸ்டுகளும் 10ஓடு 11 என்று ஒன்றை செய்வதற்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய முயற்சி பழிக்காது. கடைமட்டத்திலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்கிற வரை உழைப்பாளி மக்களுக்கான சித்தாந்தம் தொடரும், அவர்களுக்கான போராட்டம் தொடரும். அதை யாராலும் முறியடிக்க முடியாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய விஷயம். என்னங்க காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் கேரளாவில் காங்கிரஸா கம்யூனிஸ்டுகளா என்று இருக்கிற போது கம்யூனிஸ்டுகள் மக்களுக்கான தளத்தில் வலுவான அடிப்படையில் ஒரு சித்தாந்த தளத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்னா மிதவாத இந்துத்துவாவாக அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸில் இருந்து தான் பாஜகவுக்கு போனாங்க, திரிபுராவில் அங்கேருந்து தான் போனாங்க, பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியை பிடித்தது அப்படின்னா அங்கேருந்து தான் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களும் போனாங்க. ஆகவே காங்கிரஸுக்கு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு என்கிற அடிப்படையில் நேரடியான மாற்று சித்தாந்தம் கூடிய அடிப்படை இல்லை. அது ஒரு முதலாளித்துவ கட்சி, அது கார்ப்பரேட்டோடு இணைஞ்சு அது செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. ஆகவே கம்யூனிஸ்டுகளை எதிர்த்த இது போன்ற மாற்று சித்தாந்தத்தை காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். இருவரும் ஒன்றாக களமாடி கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை தோற்கடிப்பதற்காக ஒன்றுபட்டு கைகுலுக்கி நிற்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் எதிர்ப்பதற்கான காரணம். கேரளாவில் அதுதான் நடந்தது. காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இது இயல்பாகவே கேரளாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்பது அங்கே நடக்கும். மக்கள் ஒரு மாற்று என்கிற அடிப்படையில் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கடந்த ஆண்டுகளில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கம்யூனிஸ்டுகளை தேர்ந்தெடுத்தாங்க. 10 ஆண்டுகளாக அந்த ஆட்சி இருக்குது. கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் பேசுகிற போது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றம் வர வேண்டுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மாற்றினமே தவிர இப்போவும் எல்லோரும் சொல்லுவது கம்யூனிஸ்டுகள் இந்த 10 ஆண்டுகளில் மிகச்சிறந்த முறையில் அங்கே செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான். மக்கள் நல பணிகளை செய்திருக்கிறார்கள்ங்கிறது தான். அகில இந்திய அளவில் பல்வேறு தளத்தில் தரவுகளில் கேரளா முன்மாதிரியான மாநிலமாக கம்யூனிஸ்டுகளால் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான். கேரள மக்கள் இயல்பாகவே ஒரு ஆட்சி மாற்றங்கக்கூடிய விஷயங்கள் நடத்துவாங்கக்கூடியது 1. 2 என்ன அப்படின்னா பாஜகவும் காங்கிரஸும் கைகோர்க்காம சித்தாந்த அடிப்படையில் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா மீண்டும் கம்யூனிஸ்டுகள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த கொலாபரேஷன் இவங்க 2 பேரும் ஒன்றாக கூடி நின்று கம்யூனிஸ்டுகளை வீழ்த்துவதற்கு என்கிற அடிப்படையில் களமாடியது தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றதுக்கும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கும் காரணம். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது அப்படிங்கிறது தாவேகா என்கிற கட்சியை ஆதரிப்பதுங்கிற அடிப்படையில் இல்லை. இங்கே மத்தியில் அரசாங்கத்தினுடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவர்னர் ஆட்சியோ வேறு எந்த வகையிலும் அது வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி தாவேகா கட்சியை ஆதரித்தது. தாவேகாவினுடைய அரசாங்கத்தை ஆதரித்தது. தாவேகா கட்சியை இல்லை, தாவேகாவினுடைய அரசாங்கத்தை ஆதரித்தது. இப்போதான் மக்கள் பெருவாரியாக தேர்தலை சந்தித்து ஒரு வாக்கு போட்டு தனக்கான அரசாங்கம் ஒன்றை தெரிவு செய்திருக்காங்க. அந்த அரசாங்கம் அது இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வருகிற போது இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள்ள தான் காலூன்றுவதற்கு என்கிற அடிப்படையில் பாஜக பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி மேற்கொள்ளுகிற போது அதை தடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக நாங்கள் அந்த ஆட்சியை ஆதரித்தோம். அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவங்க ஆட்சி எங்கள் ஆதரவை கோருகிற போது கூட மதச்சார்பின்மை என்கிற அடிப்படை விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பதை பாதுகாக்கிற அந்த விஷயத்தில் நாங்கள் இருப்போம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் சுதந்திரமாக இயங்க வேண்டிய அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய கையின் கீழ் வைத்து கொண்டு மாற்று
இயக்கங்களை, கட்சிகளை அரசியல் தலையீடு என்கிற அடிப்படையில் அதை அவமானப்படுத்துவதற்கு, அம்பலப்படுத்துவதற்கு, கைது செய்வதற்கு என்று ஒரு முயற்சி என்பது நடக்கிற போது அந்த முயற்சியை அவர் கண்டிக்க வேண்டும் என்பது என்கிற அந்த விருப்பத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர் கண்டிக்கலை அப்படிங்கிறது தான். 41 பேர் செத்த போயே அவர் மோடிக்கு எதிராக பேசலையே, இதுதானே இருக்குது கரூரில் நடந்த சம்பவத்தில். ஸோ அது இருக்குது. இன்ன வரையிலையும் அவர் பேசலை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அவர் மத்திய அரசாங்கத்தோட இது போன்ற நடவடிக்கையை எதிர்த்து அவர் கண்டிக்கணும். மு.க. ஸ்டாலின், இங்கே மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டிச்சிருக்காரு. டெல்லியினுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டிச்சிருக்காரு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க. பொதுத்தளத்தில் கண்டிக்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிளர்ச்சியாக ரோடுக்கு வர்றாங்க. ஆகவே உண்மையிலேயே மதச்சார்பின்மை என்கிற அடிப்படையில் அல்லது ஜனநாயகம் என்கிற அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பு என்கிற அந்த அடிப்படையில் அதன் மீது விஜய்க்கு அக்கறை இருக்குது அப்படின்னா தமிழகத்துடைய முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய